அன்புள்ள கடகராசி அன்பர்களே, வணக்கம். கடகராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் தங்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உரியவர். அவர் 7ஆம் இடம் செல்வதால் உடலில் நோய், கலகம், அலைச்சல் வரும். செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைகிறார். குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட அடிக்கடி போராட வேண்டி இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வருவதால் 3ஆம் நபர்களுடைய தலையீடு இருக்க செய்யும். பண கஷ்டம் உண்டாகும். கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலேயே சண்டை போடுவர். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சண்டை போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். பிபி போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவது நல்லது. சிறந்த மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். ஆரோக்கியத்திற்காக ஒரு சிறு தொகையை தாங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறை, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் போன்றோர் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லுதல் கூடாது. வியாபாரிகளுக்கு உழைப்பு அதிகம் தேவைப்படும். தொழிலாளர்களுக்குள் ஒற்றுமை தேவை. அவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். மருத்துவர்களுக்கு தங்கள் துறையில் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகம் என்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு இடங்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பத்திர பதிவின் போது கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கல்கள் தங்களுக்கு வரலாம். சகோதர பாவம் பாதிப்படைந்திருப்பதால் சகோதரருக்குள் எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுதல் வேண்டும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். விவசாயத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை தேவை. இல்லாவிட்டால் கையை கடிக்கும். ஆக மொத்தம் கடகராசி அன்பர்களுக்கு அனைத்து துறைகளிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் நிதானம் தேவை. பேச்சில் பொறுமை தேவை. நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வரும். மருத்துவர்கள் தங்கள் துறையில் அரும்பாடுபட வேண்டியிருக்கும். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகலாம். ரியல் எஸ்டேட் அன்பர்கள் கவனமாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. விவசாயத்தை பொறுத்தவரை அதிக கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.